கோல்டு ரேட் வந்து 7000 சில்லறையில் இருக்கும். ஜனவரி 2025 நான் ஒரு பாட்காஸ்ட்ல சொல்றேன், தங்கத்தின் விலை 12,000 தொடும் 2025 நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் அப்புறம் சொல்றேன் 7,500 இருக்கும்போது நீங்க எப்படி சார் 12,000 சொல்றீங்க, அது எங்கேயோ இருக்கு எப்படின்னு கேட்டாங்க. இதே எக்கனாமிக்ஸ் தான். இதை தூக்கி போட்டு இப்படி பண்ணீங்கன்னா டாலருக்கு நிகர ஐஎன்ஆர் இவ்வளோ ஸ்பீட்ல டிப்ரிஷியேட் ஆகுது. இந்த ஸ்பீட்ல டிப்ரிஷியேட் ஆகும்போது அவங்க எவ்ரி 100 days $1 trillion வேற பிரிண்ட் அடிக்கிறாங்க. இது எல்லாம் கொலேட் பண்ணி ஒரு டேட்டா வச்சு பாத்தீங்கன்னா 2025 12,000 தொட்டாகணும்னு நான் சொன்னேன். ஓகே, டிசம்பர் 2025 தொடும் நான் சொன்னேன். அக்டோபர் 2025 அன்னைக்கு நான் சொன்னதை விட 3 மாசம் முன்னாடி ஆயிடுச்சு. டிசம்பருக்குள்ள 14,000 வரைக்கும் போயிருச்சு ஆக்சுவலி. ஸோ நான் சொன்னது நடந்துச்சு. இப்போ நான் அதே மாதிரி ப்ரெடிக்ஷன் அடுத்து 2026 என்ன சார் அப்படின்னு கேட்டாங்க. நான் சிம்பிளா ஒன்று சொன்னேன், 20,000 வந்து கன்ஃபார்ம், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இப்போ பார்த்தா கூட கிராமுக்கு 4,000 அங்கே கண்ணுக்கு தெரிஞ்சு இருக்கு. அதே மாதிரி டாலரும் 100 ரூபா தொற்றுங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அதுவே ஒரு 3% டிப்ரிசியேஷன் கண்ணு முன்னாடி தெரியுது. 97 ரூபா இருக்கிற டாலர் 100 போகுதுங்கிறதுல மாற்றமே கிடையாது. அதை தடுத்து நிப்பாட்ட முடியாது. பியாண்ட் பாஸ் தட் ஆக்சுவலி. ஸோ அப்படி ஆல்ரெடி அதை ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆர்பிஐ என்ன பண்ணாங்கன்னா கையில இருக்கிற US டாலரை ஃபுல்லா செலவு பண்ணாங்க. இப்ப கையில இல்ல, அதனாலதான் ஃபைனலா வேற வழியே எல்லாம் டிவில வந்து சொல்றாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க ட்ரை பண்ணாங்க எப்படியாவது ஐநாறு. அதனாலதான் 94 போய் 92 வந்துச்சு, 92 90 வந்துச்சு. இதெல்லாம் வந்து அவங்க ஆர்டிபிஷியலா கண்ட்ரோல் பண்ணி எப்படியாவது ஐநாரை சேவ் பண்ண நினைச்சாங்க. இப்ப ஐநாருங்கிறது வந்து கடவுள் தான் காப்பாற்றணுங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல இருக்கு. அடுத்த வருஷம் கோல்டு எவ்வளவு இருக்கும் நம்பரோட வேணும். இன்னைக்கு வந்து அடுத்த ரேட் பாத்தீங்கன்னா பிக்சிங்னா இன்னும் ஒரு 24 மாதங்கள் அப்படின்றப்போ இன்னைக்கு இருக்கிற என்ன ரேட்டோ அதோட டபுள். இன்னைக்கு ஒரு 14,000 ரூபாய் அப்படின்னா 25,000 ரூபாய் மினிமம் 25,000 ரூபான்றது ஒரு கிராம். அப்போ 25 இருந்து 28,000 ரூபாய், அது மினிமம் 25,000 ரூபாய். அப்படின்றப்ப ஒரு சவரன் 2 லட்சம் ரூபாய். இது 24 மாசங்கள்ல. இதை எடுத்த ஒட்டுமொத்த கணிப்புல இது வந்து தனிப்பட்ட மனிதன் ஒருத்தருடைய இது கிடையாது. அமெரிக்க வங்கி நிதி நிறுவனங்கள்ல இருக்கிறவருக்கு இல்லையா, கோல்ட்மேன் சாக்ஸ், இந்த மாதிரி வங்கிகள் எல்லாமே எடுத்து பார்த்துட்டு அவங்க என்ன சொல்றாங்க, கணக்குல இந்த மாதிரி இந்த அளவுக்கு போகும். JP மார்கன் இவங்க எல்லாமே அதான் சொல்றாங்க. அப்படின்றப்போ இந்த 4,300 $4,000 இருக்கிறது $8,000 வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஒரு ட்ராய் அவுன்ஸ். அந்த கணக்கெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா 25,000 ரூபாய் மினிமம் 24 மாசத்துல வந்து சேரும். 2026க்கு பிறகு தங்கம் வாங்க முடியாத நிலைமை உங்களுக்கு வரலாம். இப்பயே வாங்கிக்கோங்க. சைனா, இந்தியா, ரஷ்யா டாலரை விட கோல்டை தான் அவங்க நம்புறாங்க. சப்ளை லிமிட்டடா இருக்கு, டிமாண்ட் அதிகமா இருக்கு. 2026க்கு பிறகு கோல்டு பிரைஸ் இன்னும் அக்ரெசிவா உயர்ந்தா என்ன பண்ணுவீங்க? மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஒரு சவரன் கூட ரொம்ப லக்ஸரியா மாறி போயிடும் எதிர்காலத்துல. வெயிட் பண்ணிட்டே இருக்காதீங்க, அப்புறம் ரெக்ரெட் பண்ண வேண்டிய நிலைமை உண்டாகும். இன்ஃபிளேஷன் உயர்ந்துகிட்டே இருக்கு, கரன்சியோட வேல்யூ குறைஞ்சிட்டே இருக்கு. ஆனா கோல்டோட வேல்யூ மட்டும் ஹிஸ்டரி முழுக்க குரோத் ஆகிட்டே இருக்கு. ஸ்மார்ட் பீப்புள் இன்கம் பணம் வந்துச்சுன்னா பணத்தை மட்டும் அவங்க அப்படியே சேவ் பண்ண மாட்டாங்க. ஸ்மார்ட்டா இருக்கிறவங்க கோல்டு மாதிரி அசட்டை தான் அக்குமுலேட் பண்ணுவாங்க. கோல்டு பத்தி நிறைய தகவல் தெரிஞ்சுக்கலாம். கேப்ஷன்ல நம்பர் இருக்கு, போன் பண்ணுங்க. செல்வத்தை ஈர்க்கக்கூடிய அரிய ரகசியங்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். குபேரயோகம் பயிற்சியில கலந்து